ஸோ இவ்வளோ சீக்கிரம் எந்திரிச்சு என்னடா ரோஹித் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து இன்றைக்கி பீச் போகிறோம். அதுவும் வந்து சைக்கிளில் போகிறோம். எப்போவுமே நார்மலாக பீச் போகும்போது நான் வந்து பைக்கில் தான் போவேன். ஸோ இந்த வாட்டி நம்ம சைக்கிளில் போகிறோம். லீவுனால சீக்கிரம் எழுந்திரிச்சு நம்ம சன் ரைஸ் ஆகிறதுக்கு கூட போகிறோம். 2 ஃப்ரெண்டுக்காக வெயிட்டிங்கு. அதுக்கு முன்னாடி பாருங்கள் நம்ம என்னென்ன திங்ஸ் எடுத்துகிட்டு போகிறோம்னா, பேகு, வாட்டர் பாட்டில், ஒரு ப்ரேஸ்லெட்டு. ஸோ இவ்வளோ தான் எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம சைக்கிளில் போகிற வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஒரு இன்ட்ரோட வீடியோ ஆரம்பிச்சிடலாம். பார்த்திங்கன்னா ஒரு 4:45 கிட்ட ஆச்சு. அது 5 மினிட்ஸ் ஃபாஸ்ட்டு கிளம்பிட்டோம். நம்ம வந்து இப்போ வந்து ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அவன் என்ன சொன்னான்னா வந்து, நீ ஆவிங்கிட்ட வந்துட்டு வந்துட்டேன்னு சொன்னான். ஸோ அவ்வளோதான், நம்ம கிளம்பிட்டோம். இதுக்கு முன்னாடி பீச்சாக நம்ம போவோம், அடிக்கடி போவோம். ஆனால் இந்த டைமுக்கு ஃபஸ்ட் டைம் போகிறோம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த சைக்கிளில் தான் நம்ம வந்து போகிறோம். இந்த சைக்கிளில் தான் போகிறோம். என்னோடய சைக்கிளில் தான் போகிறோம் நம்ம. ஸோ கொஞ்சம் இருட்டாகும். நம்ம இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம போகிற அந்த ரோடோட கிளிப் தான் பார்க்க போகிறோம். ஓகே, சூப்பர். இவ்வளோ தான் போகிறோம் நம்ம. சரி, அப்படியே ஹாய் சொல்லுப்பா. இதோட தான் நம்ம கிளம்புறோம். நம்ம கரெக்டாக என் வீட்டு ஆப்போசிட்டில் இருக்கும். அதுதான் வந்து ரோடு ஃபுல்லாகவே ஃப்ரீயாக இருந்தது. காலையில் ஒரு பீஸ்ஃபுல் வைப்போட காலையில் பிகின் பண்ணுறோம். சன் ரைஸ் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு 1/2 hour இருக்குது. அதுக்குள்ளே வந்து போயிடலாமா இல்லையான்னு தெரில. இன்னும் ஸ்பென்சரே இன்னும் தாண்டல. ராஜரத்னம் ஸ்டேடியம் கிட்ட தான் இருக்கும். அது பக்கத்தில் வீடு இருக்குது. காலையில் ஃபுல்லாக ரோடு ஃப்ரீயாக இருக்குது, செம்ம ஃப்ரீ. இதே ரோடு நீங்கள் ஒரு 10 மணி, அதை 9:30, 9 o'clock வந்தீங்கன்னா ஃபுல் டிராஃபிக்காக இருக்கும். எனக்கு அதிசயமாக இருக்குது. நம்ம வந்து கடைசியாக லாக்டவுன் டைமில் இந்த அண்ணாவோட சைக்கிளிங் போயிடுது. அப்புறம் இப்போ தான் நம்ம போகிறோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டாப்பிங் வந்து பீச். கரெக்டாக நம்ம லைட் ஹவுஸ் கிட்டே நம்ம சென்னை, அதுதான் நம்மளோட ஸ்பாட்டு. இன்னொன்று ஃப்ரெண்டு வரேன்னு சொன்னான். கால் பண்ணாங்க, அம்மா திட்டுறாங்க. ஆச்சு காலையில் போவானாப்பா, ஈவினிங் தான் பீச் போகணும் சொல்கிறாங்க. நமக்கு அதெல்லாம் செட் ஆகாது. அதனால் நாங்கள் கூப்பிட்டு இப்போ கிளம்பிட்டோம். அவனாலே ஒரு 1/2 hour வேஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டாப்பிங் வீடியோ பார்த்திங்கன்னா பீச் டெஸ்டினேஷன். ஓகே, see you guys in the beach. ஸோ இப்போ ஸ்பாட் வந்தாச்சு. நான் அது வியூ காட்டுறேன், நீங்களே வந்து வாவ் சொல்லுவீங்க. கரெக்டாக ப்ரோக்கன் பிரிட்ஜுக்கு பக்கத்தில் வரும். இங்கே தான் வந்து சன்ரைஸ் ஆகும். அதுக்காக இப்போ வெயிட்டிங். காலையிலே நிறைய பேர்லாம் வந்துட்டாங்க. ஸோ நல்ல ஒரு வியூ. நெக்ஸ்ட்டு சன்ரைஸ் அப்போ தான் இப்போ ப்ரோக்கன் பிரிட்ஜுக்கிட்டே நம்ம போயிட்டுருக்கோம். அதுக்கு முன்னாடி சன்ரைஸ் வரலாம். சூப்பராக இருக்குது, பிங்கிஷாக இருக்குது, சூப்பராக. அந்த சைடு ஒரே இருட்டு, அப்படியே இந்த சைடு அப்படியே வெளிச்சம், சூப்பராக இருக்குது. செம்ம ஒரு வியூ. காலையில் இப்போ 5:30 தான் ஆகுது டைம். அதுக்குள்ளே சூப்பராக இருக்குது. தண்ணியில் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும்போது இன்னும் சூப்பராக இருக்குது. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரோக்கன் பிரிட்ஜ் நடுவில் இருக்கோம். இப்போ அப்படியே இது வந்து கடலுக்கு நடுவில் இருக்குது. நம்ம ஒரு வியூ. இந்த சைடு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நேப்பியர் பிரிட்ஜு வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இருந்தீங்கன்னா ப்ரோக்கன் பிரிட்ஜ் இருக்குது. அவங்க ஒரு பிரிட்ஜு அப்படியே அங்கே வந்து சென்னை ஃபோர்ட், இது வந்து கோஸ்ட் கார்டு எல்லாமே இருக்குது. ஸோ இந்த பிரிட்ஜ் வந்து இந்த ஹேண்ட்கிராஃப்ட் பீப்புளெலாம் பண்ணிடுறாங்க இந்த பிரிட்ஜ் ஃபுல்லாக. அந்த சைடுமே அப்படி தான். ஸோ நல்ல வியூ. ஃபுட்பால் கூட அங்கே ஈஸியாக ஆடலாம். அது இல்லாமல் இந்த சன் அவ்வளோதான் பார்த்துட்டோம். பிங்கிஷாக சன்னு வரும்போது செம்ம இருட்டாக இருந்தது. இப்போ நல்லா வெளிச்சம் வந்ததுக்கப்புறம் நல்லா இருக்குது. ஸோ அவ்வளோதான், இந்த விளாக் முடிச்சாச்சு. ஸோ
ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக ஒரு வீடியோ போட போகிறோம், அது மறக்காமல் பாருங்கள். அது வரைக்கும் பாய்.